ஸோ நம்ம ஓஷன் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ பாருங்கள், பீச்சுக்கு அப்படியே முன்னாடியே இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும், பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கும் சொல்ல போனால். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பேரடைஸ் நம்மகிட்ட நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரெசார்ட்ஸ் நம்மளுக்கு. இந்த ரெசார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா மொத்தம் 8 ரூம்ஸ் இருக்குது. 8 ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூம் இருக்குது. கீழே 5 ரூமில் பார்த்தீங்கன்னா 2 டீலக்ஸ் ரூமு, 3 ஸ்டாண்டர்ட் ரூம் இருக்குது. ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஸோ வாங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூமு. ஸ்டாண்டர்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இருக்கும், இது இருக்கும், எப்படியும் நம்மகிட்ட 24/7 வைஃபை இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து டிவி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் காலையில் வரீங்கன்னா காலையில் சோப்பு எல்லாமே இருக்குது. எங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க சோப்பு. அண்ட் ஆல்சோ வந்து பேஸ்ட் ப்ரஷ்ஷுமே பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் பேஸ்ட் ப்ரஷ் பண்ணி பார்த்தது இல்லை. இவங்க பேஸ்ட்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம கஸ்டமருக்கு தராங்க. ஸோ நம்ம கெஸ்ட்டு தராங்க, ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு சி வியூ கிடைக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு சி வியூ கிடைக்கும். ஸோ இது வந்து இங்கேருந்து பார்த்தாலும் சி வியூ கிடைக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரிசார்ட் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ரிசார்ட் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். நம்மகிட்ட எல்லா ரெசார்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால வந்து இது வந்து ஒன்றா எப்படி சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் ரூமு. உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டீலக்ஸ் ரூம் வேணும், ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஒரு 10-15 பேர் தங்கணும் அப்படின்னாக்கா டீலக்ஸ் ரூம் இருக்குது. ஸோ டீலக்ஸ் ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. டீலக்ஸ் ரூமு. ஸோ டீலக்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெட் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஒரு சோஃபா டைப் ஒரு சேர் வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து எப்பயுமே நம்ம இங்கே வந்து நம்ம ஓஷன் வியூ ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையுமே ஏசி இருக்கும், ஓகேங்களா. ஏசி வைஃபை எல்லா ரூம்லேயும் மஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து டிவியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுவும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே இருக்க ரூமில் இருக்கும். ஸோ மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ரூமில் இருக்கும். மேலே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீலக்ஸ் ரூமாக வந்துடும். டீலக்ஸ் ரூமில் 2 பெட் இருக்கும். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து உங்களுக்கு வந்து சோப்பு அண்டு ப்ரெஷ்ஷு வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து சொல்லணும்னு பார்த்தேன், உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும், லஞ்ச் வந்துடும். சரி உங்களுக்கு சரி இது தானே பிரேக்ஃபாஸ்ட் தானே. இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், வடை மார்னிங் வந்து உங்களுக்கு டிஃபன் வந்துடும். ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுலையுமே தருவாங்க, நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு எல்லா ரூம்லையுமே தருவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு இது வந்து யாருமே தர மாட்டாங்க, இவங்க தராங்க. எனக்கு புதுசாக இருக்குது. இங்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ என்னன்னா உங்களுக்கு ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டுமே தராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ இது அவங்களுக்கு தராங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து இங்கே எப்பயும் போல தான் வந்து உங்களுக்கு ஏசி இருக்குது, அவைலபிளாக இருக்குது, டிவி அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா சி வியூ கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு சி வியூ பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சி வியூ அவ்வளோ அழகாக கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து படுத்துக்கிட்டே நீங்கள் வந்து கடலை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சி வியூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் ஹோட்டல் ரொம்ப மிக மிக குறைவு. ஆனாலும் நம்மகிட்ட வந்து எல்லா ஹோட்டலுமே இருக்குது, ஓகேங்களா. சி வியூ இருக்க எல்லா ஹோட்டலுமே, சீஷோரில் இருக்க எல்லா ஹோட்டலுமே நம்மகிட்ட பேரடைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எங்கள் பேரடைஸ் குரூப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு பெஸ்ட்டான ரூம்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ இந்த ரூமில் ஒன்றும் என்னென்னா உங்களுக்கு வைஃபை இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சி வியூ கிடைக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூமில் பால்கனி இங்கே இல்லவே இல்லை, ஆனால் இந்த ரூமில் இருக்குது. இந்த 2 ரூமில் இருக்குது. வாங்க, டீலக்ஸ் ரூம்ல பால்கனி சூப்பராக அங்கே பாருங்க, கடல் அலை வருது. ஸோ இதை மாதிரி ஒரு இடம் நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஸோ இருந்தாலுமே நான் இத்தனையோ ஹோட்டல் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வியூ கிடைக்கிற ஹோட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து வந்து பார்த்தாலே ஈவினிங்லாம் சில் பயங்கரமாக சூப்பராக வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வந்தாலே உங்களுக்கு ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பாருங்கள், நீங்கள் க்ளீனாக இருக்கும் பாருங்கள்.
ரெஸ்ட் ரூம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். க்ளீனாக இருக்குங்களா? ஸோ இது அதான் அவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். எப்பயுமே நம்ம ரெசார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் வச்சுப்போம். நம்ம ஹோட்டலில் அந்த ரெசார்ட்ஸ் க்ளீனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூம் போவோம். அப்புறம் நெக்ஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டைனிங்கில் சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னாக்கா உள்ளே தான் உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வெளியே வந்து அப்படியே இந்த சீயை பற்றி அப்படியே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பீங்க கண்டிப்பாக, இல்லை கப்பலாக வந்திருப்பீங்க. அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அழகாக சாப்பிடலாம். அதுக்கு ஒரு டைனிங் பெரிய ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படியே நான் திருப்பி காட்டுங்க, அப்படியே சுத்தமாக காட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ டைனிங் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். வித் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூவோட உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடலாம். சூப்பராக வந்து வியூ பாயிண்ட் கிடைக்குது, சி வியூ. வாங்க நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரூமாக தான் வரும் மேலே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வரும், அண்ட் ஆல்சோ வந்து ஒரு குஷன் கலந்த உங்களுக்கு சேர் வந்துடும், அண்ட் ஏசி அண்ட் டிவி வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒய்ஃபை வந்து வந்துடும். அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துடும். நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ரெஸ்ட் ரூம் அங்கே எல்லா ரூம்லையும் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே வந்து க்ளீனாக வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும், பால்கனி இருக்கும். ஸோ இது வந்து வாங்க பால்கனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே இந்த வந்து ஸ்டாண்டர்ட் ரூமில் பால்கனி, டீலக்ஸ் ரூம்லையும் பால்கனி பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் ரூம்லையும் பால்கனி பார்த்தோம். ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூமில் ஒரு பால்கனி. ஓகேங்களா? அங்கே வந்து டீலக்ஸ் ரூமில் பார்த்துருப்பீங்க. அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் ரூமில் பால்கனி இருக்குது. ஓகேங்களா? ஈவினிங் டைமில் ஒரு காஃபி குடிச்சிட்டு சன்செட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ரீஸாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து கடைசி ரூம் வந்து இருக்குது. ஸோ அதில் கெஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் கேட்டு நம்ம எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம அந்த 8th ரூமை பார்த்துடலாம். 8th ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஐபி ரூம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் விஐபி ரூம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தான் இங்கே இருக்குது. அதனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு பால்கனி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ அங்கே கொடுக்குறாங்க இல்லையா, அதே வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். அண்ட் ஆல்சோ ஏசி ஃபேன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா வந்துடும், க்ளீன்டு ஒரு இது வந்துடும், ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஸோ அதே தான் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி அது அப்படியே வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி, இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே இந்த ரூம் இந்த அதான் என்ன சொன்னேன் இல்லையா, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐபி ரூம். உங்களுக்கு ஏன் விஐபி ரூம் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பால்கனியும் கொஞ்சம் பெருசாக நல்லாவே வரும். ஓகேங்களா? நீ உங்கள் ஃபேமிலியோட வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் 5 பேரோட வரீங்கன்னாக்கா இங்கே உட்காந்து சில் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே உட்காந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம். ஸோ இங்கே உட்காந்து ஃபன்லாம் பேசலாம், அண்ட் ஆல்சோ வந்து சாப்பிட்லாம். அண்ட் ஆல்சோ வந்து மற்ற ரூம்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பால்கனி சின்னதாக இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிவியூ நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவியூ இல்லாமல் உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கிடைக்கும். இந்த 360 டிகிரியில் நீங்கள் வியூ கிடைக்கும். ஸோ இங்கே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாலே போதும், உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து மன நிம்மதியாக இருக்கும்.